இன்னைக்கு இந்த வீடியோல பெஸ்ட் வெயிட் லாஸ் ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் தான் வந்து பார்க்க போறோம். இது பெஸ்ட்ன்றதை காட்டிலும் நான் இந்த ஸ்நாக்ஸ் தாங்க நான் இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நமக்கு வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். யூஸ்வலா நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டைத்துல கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸ். அந்த இடத்துல கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்னது ப்ரோ? அதாவது ஃப்ரூட்ஸ் ஓகே, அது என்ன ப்ரோ சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு டயத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட் கிடைக்குமா? அதாவது மாம்பழம்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா மாம்பழம் ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும். ஆரஞ்சுன்னு எடுத்துட்டீங்கன்னா ஆரஞ்சு ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும். வாட்டர் மெலன் எடுத்துட்டீங்கன்னா வாட்டர் மெலன் ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் சீசனல் ஃப்ரூட்ஸ். ஏன் அந்த ஃப்ரூட்ஸ் அந்தந்த டயத்துல மட்டும் விளையுது? அந்த டயத்துல நம்மளோட உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை அந்த ஃப்ரூட்ஸ் நம்மளோட உடம்புக்கு வந்து கொடுக்கும். அதனாலதான் அது வந்து சீசனல் ஃப்ரூட் அந்த டயத்துல மட்டும் விளையும். சோ நம்ம முக்கியமா நம்ம எப்பவுமே இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம விடவே கூடாது. சீசனல் ஃப்ரூட்ஸ் நம்ம எப்பவுமே வந்து சாப்பிட்டுக்கணும். இந்த ஃப்ரூட்ஸ் தான் நான் யூஸ்வலா வந்து சாப்பிடுறது. இதோட சேர்த்து நான் கூட சாப்பிடுறது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் லட்டு அம்மா எப்பவுமே செஞ்சு ஃப்ரிட்ஜில் ரெடிமேடாக வச்சிருப்பாங்க. அதை இது கூட சேர்த்து சாப்பிடுவேன். நம்ம பொதுவாகவே வெயிட் லாஸில் இருக்கும்போது நமக்கு ஸ்வீட் ரொம்ப அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணும். அதே மாதிரி பசித்தன்மையும் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த லட்டுவை நம்ம தொடர்ச்சியாக ஸ்நாக்ஸ் டயத்தில் சாப்பிட்டு வரது மூலயமா நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இனிப்பு சாப்பிடணுன்ற ஆசை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி பசித்தன்மையும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த லட்டு உங்களுக்காக இன்னைக்கு அம்மா தான் செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்குப்பா ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான வெயிட் லாஸ் லட்டு செஞ்சு காட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க இந்த லட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸா எடுத்து வந்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. இந்த லட்டுல புரோட்டீன் அதிகமா இருக்குப்பா. உடல் எடையும் சீக்கிரமா குறையும். முடியும் நல்லா அடர்த்தியா வளரும்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்துப்பா தாமரை பொரி இது பேரு. இது வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டு கடையில கிடைக்கும். அதே மாதிரி நம்ம நட்ஸ் கடையிலையும் கிடைக்கும். நான் நட்ஸ் கடையில தான் வாங்கினேன். கிராம்பு ஏலக்காய் வாங்குறோம் இல்லையா, பாதாம் பருப்புலாம், அங்க கடையிலையும் இது கிடைக்கும். நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து இது வந்து 1/4 கிலோ. நான் வந்து இப்போ வந்து 100 கிராம் எடுக்க போறேன். இப்படி இந்த இது பொரி மாதிரி இருக்கும்பா. இது விட்டோம்னா இதான் இப்படி வரும். இது வந்து நல்லா கால்சியம் இருக்குப்பா. சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாரும் சாப்பிட்டோம்னா இது வந்து நம்ம எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இப்போ நான் இதில் வந்து லட்டு செய்ய போகிறேன். இப்போ 2 பவுல் போட்டிருக்கேன். இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இதை நம்ம வறுத்துக்குருவோம். இது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா எலும்புக்கு ஸ்ட்ரென்த்துப்பா. நல்ல பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் இந்த தாமரை பொரியை வந்து சாப்பிடலாம். இதை நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்குருவோம். இப்போப்பா நம்ம வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு இதை வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இதுக்கு மேலே எதை செஞ்சோம்னா கருகிரும். இப்போ நம்ம தாமரை பொரியை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்ப்பா. இப்போ வந்து சும்மா லைட்டாக கடாய் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறோம். லைட்டாக பிடிச்சிரும். இப்போ நான் ஒரு 75 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம லைட்டாக கடாயில் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இது வந்து 100 கிராம் நிலக்கடலை பருப்புப்பா. இதை நம்ம தோல் எடுத்துட்டு இதை லைட்டாக வறுத்துக்குருவோம். அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. மீடியத்தில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்குருவோம். அவ்வளோதான்ப்பா. நிலக்கடலை பருப்பு வறுத்தாச்சு. அதையும் பவுல் எடுத்து மாற்றிக்குவோம். அதே கடாயில் ஒரு 50 கிராம் முந்திரி பருப்புப்பா. இதையும் போட்டு வறுத்துக்குருவோம். நான் கொஞ்சம் வறுத்தாச்சு. இதையும் சும்மா கடாயோடைய சூட்டில் எடுத்து வறுத்தா போதும்ப்பா. ரொம்ப வறுக்கக்கூடாது. இல்லை நட்ஸில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும். இப்போ வந்துப்பா இது வந்து வாட்டர் மில்லனுடைய விதை. நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும் எலும்புக்கு. இதில் கால்சியம் இருக்குது, மெட்டாசியம் இருக்குது, அயன் சத்து இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லதுப்பா. நல்ல முடி ஹேருக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம நட்ஸ் கல்ல கேட்டோம்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான்ப்பா. ரொம்ப விலையெல்லாம் கிடையாது. அதனால இதை நான் வாங்கியிருக்கேன். அம்மா வாங்கியிருக்கேன். இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து தரும். இதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் வறுத்துக்குருவோம். இப்போ ஒரு 15 மிளகு இருக்குது. இதையும் போட்டுக்குருவோம். 6 ஏலக்காய் போட்டுக்குருவோம். இதையும் இந்த கடாயுடைய சூட்டில் வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை எடுத்து
இந்த பவுலில் போட்டுக்குருவோம். இப்போப்பா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வந்து சவக்கு சவக்குன்னு இருந்துச்சு. நம்ம வந்து கடாயில் வறுக்கிறதுக்கு முன்னாடி சவக்கு சவக்குன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நல்லா முருகலாயிருச்சு. பார்த்தீங்களா, நல்லா உடைக்குது பாருங்கள், நல்லா இதாகிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்குருவோம். இப்போ உங்களுக்கு இது மிக்ஸி ஜாரில் அடித்து கொண்டு வரேன். உங்களுக்கு மிக்சியில் இதை நல்லா அடித்தாச்சுப்பா. மாவு அடிக்கக்கூடாது, இப்படி பரவலாக தான் இருக்கணும். ஒரு சுற்று சுற்றுனேன், அதுக்கடுத்து 2வது சுற்றில் நல்லா இதாகிருச்சு. இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம கையிலையே இப்படி உடச்சி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்படி கையில் உடச்சி விட்டுக்குருவோம்ப்பா. இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, இப்போ பாதாம் பருப்பு, வாட்டர்மெலன் எல்லாத்தையும் இதில் போட்டுக்குருவோம். இது சுக்கு பவுடர்ப்பா. நான் வந்து சுக்கை வந்து வீட்டில் நல்லா பொடியாக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு போட்டுக்குருவோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு சாப்பிட மேத, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட மேத உங்களுக்கு ஜீரண சக்தி கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு மிக்சியில் பரபரன்னு பொடியாக்கி கொண்டுட்டு வரேன். நட்ஸை ஃபுல்லாக அடித்து கொண்டு வந்திருக்கேன். சும்மா ஒரு சுற்று தான் சுற்றுனேன், நல்லா இப்படி இதாகிடுச்சு. நல்லா பரபரன்னு இருக்குது. பாதாம், முந்திரி, நிலக்கடலை பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே அடித்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். எல்லாமே கால்சியம் தான்ப்பா பிள்ளைகளுக்கு. இது நல்லா எல்லாருமே இது சாப்பிடலாம். டெய்லி ஒரு உருண்டை ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் கொடுத்தோம்னா பிள்ளைகளும் நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க நல்லா. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து இனிப்பு வேணும், அதனால் நம்ம 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து காய்ச்சிக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறோம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்குதுப்பா. இப்போ நம்ம 1 கப்பு வெல்லம் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. நான் தேவையான அளவு 1 கப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து போட்டுக்குருவோம். வெல்லம் கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ நல்லா உங்களுக்கு கொஞ்சம் வெல்லம் கொதிக்குது. வெல்லம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரையணும்ப்பா, கரையட்டும். வெல்லம் கரையிற வரையும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப நம்ம கொதிக்க விடக்கூடாது, கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையாப்பா ப்ரோட்டீன் பவுடரில், இப்போ எல்லாத்த காய்ச்சினதை இதில் ஊற்றிக்கிடுவோம். வடிகட்டிக்கிடுவோம்ப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிடுவோம். மீதி கொஞ்சம் வெல்லம் இருக்குப்பா, அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுவோம். எல்லா பக்கமும் வெல்லம் நல்லா சேரும்பா. எல்லா பக்கமும் வெல்லம் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு சூடு இருக்குது. இந்த சூட்லேயே நம்ம லட்டை பிடிச்சிருவோம். இந்த சூட்லேயே லட்டை பிடிச்சிருவோம். ரொம்ப ஆற விட்டா உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க வராது. மீடியமான சூட்டில் நீங்கள் இந்த அம்மா பார்த்தீங்களா, இந்த இப்போ எடுத்து இப்போ மீடியமான சூடு இந்த இதுலேயே நான் லட்டு பிடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற லட்டு செஞ்சுருக்கிறேன்ப்பா. இது வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகரிக்கும்ப்பா. இப்போ என் பேரை வந்து இது எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்காண்டியே நான் இது செஞ்சுருக்கேன். என் பேரனுக்காண்டி நான் இதை செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே இதை செஞ்சு கொடுங்க. பிள்ளைகளுக்கு நல்லா ஹெல்த்தியாக வளருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம்ப்பா. காலையில் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி காலையிலக்கு ஈவினிங்க்கும் கொடுத்துக்கலாம். இப்படி இதை வந்து இப்படி ஒரு பவுலில் இப்படி வச்சு ஃபுல்லாக அதுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 வாரம்னாலும் ஒரு 10 நாளைக்குனாலும் கெடாதுப்பா. வேணாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானதுப்பா. நம்ம வந்து வெளியே வாங்கி தர ஸ்நாக்ஸை குறைச்சிட்டு இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் இதை கொடுத்து விடுங்க. பிள்ளைகளுக்கு பாக்ஸில் ஒரு தனியாக ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு தனியாக கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே நம்ம சத்தான பொருள் சேர்த்துருக்கோம். பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான பொருள் வந்து உடம்புக்கு அதுகளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.